ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கடை அரிசியை வச்சு தான் நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரிசி ஊற வச்சு, அரை கிலோ அரிசி எடுத்து நான் கழுவி நல்லா 3 தண்ணி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சாச்சு. இப்போது நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். அதுலேயே ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு மசாலா வச்சுருக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்கு. அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு 7-8 குருமிளகு, 3 பட்டை, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2. இது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ அது கூடயே இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அரை கிலோ அரிசிக்குன்னா அதே மாதிரி அளவு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். இது கூடயே 2 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கிறேன் நீட்டமாக, அதை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் புதினா போடுறேன், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். இது கூடயே தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ இது கூடயே 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுடலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட இந்த காய் வச்சுருக்கிறேன் நான் அறுத்து. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன், ஒரு கேரட் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ காய் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். இதை போட்டு நல்லா இளக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. வேகலை, 5 நிமிஷம் வதக்கி தான் விட்டுருக்குறேன். இப்போ தண்ணி ஊற்றி விட்டுடலாம். இந்த அளவுக்கு, இந்த பாத்திரத்துக்கு அளவாக நான் அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இந்த பாத்திரத்துக்கு அளவாக 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு 12 பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போ உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கூடி கொஞ்சம் போடுறேன். நல்லா இளக்கி விட்டுருலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். எல்லா அரிசியும் போட்டு மூடி போட்டு வைக்கலாம். போட்டாச்சு, கொஞ்சம் இளக்கி விட்டுடலாம். மூடி போட்டு வைக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு பாருங்கள். இந்த குக்கரை திறக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு அரிசி.
பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்லா பொறுன்னு வந்திருக்குது பாருங்க. அவ்வளோதான், சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, காய்கறியெல்லாம் அதிகமாக நான் எதுவுமே போடல, அளவாக தான் போட்டிருக்கிறேன் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு. பாருங்க பொறுன்னு இருக்குது பாருங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கிறேன், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.